ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டி தமிழ் கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பெட் வாஷ் ஆட போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ஆட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மறக்காமல் லைக் சேனல் பண்ணிக்கிறீங்க. அதான் நான் இதை கேட்குறது உங்கள்கிட்ட. சரி, லெட்ஸ் ப்ளே. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ மைன்கிராஃப்ட் கதைக்கு போவோம். ஓகே, நான் ஏற்கனவே விளையாடிட்டேன் போல். ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாரி, அதுக்கு நிறைய விளையாடிட்டேன் போல். ஓகே, இருங்க. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அது நெக்ஸ்ட் மேட்ச்சில் காமிப்பேன். அப்போ உங்களுக்கு வாயெல்லாம் பழக்கம் பாருங்க. நல்லா நடக்கும்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. தான் நடக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. இவன் ஆட்டோ வச்சுக்கான். ஆட்டோ சொல்கிற மாதிரி அது பேர் என்ன? ஆட்டோ நிற்கிறேன். வாயில் ஆட்டோ வருது. கால் வேலை வலிக்கல, கால் நொண்டினே இருந்தேன்னா அதனால வலிக்குது. ஓகே, இப்போ பாருங்க நான் எப்படி போகிறேன்ட்டு. நான் முன்னை விட ரொம்ப டெவலப் ஆகிட்டேன் பாருங்க மைன்கிராஃப்டில். அப்போல்லாம் கீழே ஊந்துட்டே இருப்பேன் பிளாக்கை வச்சு. ஆனால் இப்போ நீங்களே பாருங்கோ, நீங்கள் காமிக்கிறேன். இங்கே வச்சுங்க. ஓகே, செட் ஆகுது. இப்படி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பிளாக் வந்துட்டு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்களா? நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. முன்னாடி போயிட்டு இங்கே ரெண்டு பிளாக்கு போட்டுட்டு அப்படியே முன்னாடி நின்று இப்படி வந்தீங்கன்னா நானே அப்படி தான் பண்ணேன். ஆனால் திடீர்னு இப்படி வந்துச்சு பார்த்து செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் நிறைய அயன் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 16 போதும் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் ஃபைட் போடாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஃபைட் போட போகிறோம். இப்போ சொத்த மண்டிய வேலை இருக்கானா? இங்கே பிக்காஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் போகலாம். எனக்கு எதிராக அப்டேட்டு அதுக்குன்னே அப்டேட்டேன். ஏண்டா கீழே சொல்லணும்னா பாருங்களாடா. நானே போட்டு என்னையே சொல்லிடுறேன். நான் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போடுறேன். அதுதான் நான் யார் ஆகுறீங்க? இப்போ என் டீமுக்கு போய் ஒரு சதியை பண்ண போகிறேன். ஓகே, நான் போட்டாவில்ல. ஏன்னா நான் உஷாராக இருப்பேன். போனால் மேலே வந்து குதிச்சு என்னை வச்சுருவாங்க. வெயிட் பண்ணுவேன். ஆரஞ்சு டீம் போயிட்ட பிறகு தான் அதனால் நம்ம தோற்க முடியும். அதெல்லாம் ஆரஞ்சு டீம் எப்படி இங்கே புரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பிளாக்கை போட்டு நம்ம அங்கே போயிட்டு இவன் பார்க்கக்கூடாது. அப்படியே பின்னாடி போயிட்டு பெட்டை உடச்சிட்டு பெட்டை உடச்சிட்டு அப்படியே ஓடி வந்துடலாம். ஏன்டா இப்போ அந்த மாதிரி மூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்பீங்க. சரிங்க, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா இது பண்ணும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம். அது யார்கிட்ட எனக்கே தெரில. ஐயோ, வாய் மூடிட்டே இருந்துருக்கேன். இங்கே என்னங்க இது? என்னங்க கஷ்டப்பட்டு இருக்கா? சரி வாங்க, நம்ம இன்னும் நேராக போட்டாங்க. நேராக போயிட்டு ஃபைட் போட்டு வந்துடுவோம். எவ்வளோ நேரம் தான் நானும் ஃபைட் போடாமல் இருக்கு. டேய் இரா போனா எப்படி அடிக்கிறான்? என்னங்க இப்படி அடிச்சான்? இங்கே செம்ம பவர்ல. எப்படா இவங்க அடிக்கிறானுங்க? இங்கே அவனும் எப்படி அடிச்சான்? இன்னும் ப்ளூட்டி தானே அப்படிலாம் இருக்காது. டீமுக்கு ப்ளூட்டிக்கு ஏதோ மோட் ஆன் பண்ணியிருக்காங்க அவங்க டீம். கொஞ்சம் தாங்க அடிச்சு தெரியுங்க. கொஞ்சம் அடிக்கணும். என்னையாலும் வச்சுட்டு இருக்க என்ன
சும்மா பண்ணிட்டு அடிச்சிடறான். சும்மா பண்ணிட்டோம்டா. சும்மா சொல்லிட்டேன். அவன் கையை ஆட்டினே இருக்கான். நீங்கள் இதெல்லாம் ஆக்குங்க. நேரமே வரணுங்க. என்னங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் அடிச்சேட்டா இவங்க வந்து என்னை தள்ளி விட்டு போயிடுவான். இங்கே என்னங்க இது எங்கள் நியூஸ் தரமாக இருக்காங்க. இல்லைங்க வெயிட் பண்ணுங்க. உண்மையிலே பிக்ஸ்லாம் நம்பவே கூடாது. பிக்ஸ் நம்பினால நம்மளுக்கு வந்து இந்த விட்டன் ஃபாலோ பண்ணுறது அயனை தாங்க நம்பணும். உண்மையில எப்படி போயிட்டு தேவையில்ல. நம்ம முதல்ல நம்மளுக்கு இதை எடுத்துக்கோம். இப்போ வாங்கடா யாருண்ணா பிளாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டு டைமண்ட் எல்லாம் எடுங்க. திருப்பி வாங்கிப்போம். நீங்கள் நம்ம வந்து 2 கிலோ தாங்க பண்ணியிருக்கீங்க. 2 பேரை தான் பண்ணியிருக்கீங்க. யாருமே சொல்லலைங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணுமா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதுக்கு மொத்தம் எல்லாம் இருக்கவங்க சொல்லி விட்ருங்க. வெயிட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இப்போ வாடா யாருன்னா யாருன்னா என் கூட வாங்கடா. அப்படின்னா தான் ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் என்னங்க டீம் வச்சு ரொம்ப சோம்பேறி. வாங்கலாது பெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. இப்போனா இங்கே அங்கேயோ உட்காந்துருக்கீங்க. வா டே யாரும் செய்யுங்க. இன்னும் நம்ம டீம் ஆன தாங்க போகிறோம். டீம் பண்ண போகிறோம்டா நியூஸ். டேய் கீழே உன்ட்ட ஃபெல் அவுட் ஆகிட்டான். ஏங்க அவன் பயத்தில் கீழே ஊச்சிட்டாங்க. ஓ அப்படிங்களா? எங்கூட அடி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வச்சுருக்கோம் போல. இப்போ கூட பைக்கில் உட்காந்துக்கிட்டான் போல. சரி உட்காந்துக்கிட்டான்றேன். இங்கே டைனோசர் எடுத்துன்னு வராங்க. ஒருத்தன் வரியா வரல அவன். இங்கே அவன் கீழே போகிறாங்க. கீழே போயா? ஓ புரிஞ்சிருச்சு. நாடகம் எல்லாம் வெளியே வந்துச்சு. தோ வரேன். ஐயோ திருப்பி அடிச்சிட்டாங்க. ஓகே நம்ம வந்து போவோம். ஜெயிக்கணும்னா தெரியல. ஜெயிச்சிருவோம் எனக்கு நம்பிக்கை இருப்பா. நீ அப்படி போனா நீ அவன் அடிச்சனா நான் ஐயோ உன்னை அங்க அடிக்கவே முடியல. ரொம்ப பவரா இருப்பானோ பையன். டீம் அவுட் வாங்கிக்கலாம். ஐ திங்க் இப்போ பிங்கிங் டாக் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணுவோம். என்னை அடிச்சு
இப்போ ஒரு டீம் அவுட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எடுத்துட்டு நான் இது ஸ்வாட் எடுத்துக்கிட்டேன் உடன் ஸ்வாட். படிக்க போறான்டா பண்டியா. அவன் என்ன பண்றான்? நாயா என்னடா இது? தோனி விடுங்க, அவன் தானே போட்டாங்க. நம்ம டீம் தானே விடுங்க பார்த்துக்கலாம். நீயாடா டாய் இதுக்கு மேலே ரிலாக்ஸ் ஆக மாட்டாங்க. நான் ஃபுல் பவர் நானே அவன் வந்து ரொம்ப வெறுப்பிச்சுருக்கான் பையன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு செம்ம ரெடி ஆகிட்டு மண்டையிலேயே நெருக்கத்துறாங்க. நம்மளை வச்சுக்கலாம். உனக்கு இருக்குதா இனிமேலா அப்படி பண்ணுறா. இவங்க மட்டும் எடுத்துப்பானு அவங்க வர மாட்டாங்க. ஓகே போவோம். ஓகே என்னடா எட்டி விட்றேன்ற அடிக்கிறீங்க. எட்டி விட்டா பறந்து போவான். எட்டி விட்டா பறந்து போவான். எங்க அவனும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். இருங்க ஏண்டா உங்களுக்கு மட்டும்தான் பண்ண தெரியுமோ? எங்களுக்கு வராது. இந்த போய் சமண்டாச்சேன். இப்போ என்ன நினச்சேன் யார் வச்சு ஒன்றும் புரியலையே. நான் பாட்னியை வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என் பேச்சுக்கு வரீங்க. யார் வச்சு இதான் ஒரு மணிக்கிறேன் பார்க்கலாம். இப்படி வந்துட்டானுங்க. நீங்க அங்கே போகிறீங்க தெரியும் உங்களுக்கு. இங்கே உடச்சிட்டாங்க. இருங்க நம்ம பிரிண்டிங் போவோம். பழி வாங்கினா நம்ம போகக்கூடாது. இங்கேருந்து பழி வாங்கணும், அடி வாங்கணும், விடாதீங்க, கொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்கே நின்று குச்சிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற ஒன்றும் புரியலையே. என்னை அடிக்கவே முடியாது. வீட்டில் வச்சுக்கிட்டேன்னா அடிக்கவே முடியாது. வட்றா டே சொட்ட கும்பிட்றாடே. நம்ம வந்து பிங்க் பெட்டை உடைக்க போகிறோம். பாய்ஸ் பிங்க் பெட்டை உடைக்க போகிறோம். பாருங்க என்னடா வந்து நான் அந்த பெட்டை உடைக்கிறேன். என்னடா வந்து அதுக்கிட்ட இப்படி அடிக்க இருங்க. பயிரட்டோ எனக்கு பயிர் தான் பிடிக்கும். இந்த மேட்ச் போறீங்கன்னா எப்படி ஆடுறது? சோலோ தாங்க நல்லா வரும். சோலோனா கரெக்ட். சோலோ தான் பிடிக்கும். இதெல்லாம் ஸ்டாக்ஸ் எனக்கு ஸ்டாக்ஸில் இங்கே டியூஸ் ரொம்ப இப்போலாம் டீம் வரதே இல்லைங்க. என்ன தெரில, ரெட்டு வர்றதில்ல. நான் இப்போ சோலோவில் போகும்போது ரெட்டு வந்தது. அப்போ நான் ரெட் டீம் தாங்க ஜாலியாக இருந்தது. ஆனால் ரெட் டீம் தாங்க நான் ஜெயிக்க முடியாது. ரெட்டு, எல்லோ, ப்ளூ
பிங்கா டே நான் என்ன இன்ஸ்டா என்னண்ணா பிங்கின்றீங்க. உங்களுக்கு இப்படியானா என்னடா பண்ண முடியும்? விட்றாது வந்துச்சா அடுத்து உங்களுக்கு கேன் அஃபோர்ட் காணா உங்களுக்கு ஒரு மாதிரி காட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணாதான் வரும். அப்படி போவோம். இது தேவையா உனக்கு? தேவையா உனக்கு? வாயை நிறுத்து வரணும். புரியுதா உனக்கு? இந்த மாதிரி வரணும். நல்லா எப்படி என்ன பார்த்தீங்களா? ஓகே இருந்த நானே வரேன். அப்படி இல்லைன்னா கூட வருவீங்க. பரவாயில்லையா? இவங்க நம்மள அடிக்க வரானா? வா உனக்காக தான் வெயிட்டிங்க. உனக்காக தான் காத்துங்க. ஓய் என்ன டீ போனேன். ஓகே எப்படி ஆச்சும் பார்த்தீங்களா? நம்மளுக்கு தேவையான நம்ம பண்ணி நம்ம டீம் தான். அவன் ஏன்